குட்டீஸ் குட்டீஸ்ங்களா எப்படி இருக்கீங்க? எனது சேனல் பேர் ஆர்ட் பட். நான் ஒரு கிருஷ்ணர் படம் வரையலான்னு இருக்கேங்க. அஹ் கிருஷ்ணர் எனக்கு ஒரு லைக் கொடுத்துட்ருங்க. ஒரு ஓவல் சைஸில் ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. அப்புறம் அதுக்கு நடுவில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒரு கோடு, ஒரு சின்ன சின்னதாக ஒரு 3 கோடு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அப்புறம் அந்த சைடு இருக்கு பாருங்க, அந்த சைடுக்கு அப்புறம் இந்த பக்கம் ஒரு கண்ணு மாதிரி, அந்த பக்கம் ஒரு கண்ணு வரைஞ்சி வச்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு அப்புறம் காது, முடி எல்லாமே வரைஞ்சி வச்சுக்கோங்க. மூக்கு எல்லாமே அழகாக வரைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு கதை சொல்லலான்னு இருக்கேங்க. கிருஷ்ணர் கதை தாங்க. குசேலன் கதை. குசேலன் இருக்கார்ல, அவரும் கிருஷ்ணரும் இருக்கிற மாதிரி கதை சொல்கிறாங்க. அந்த குசேலன் பெரிய பண்டிதராக இருக்கார். அவர் என்ன செய்கிறாரு, அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க கல்யாணம் ஆகி ஒரு நிறைய குழந்தைங்க இருக்குது அவருக்கு, அந்த பண்டிதருக்கு. இப்போ குழந்தைங்க இருக்கும்போது அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. கஷ்டப்பட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னே அவருக்கு தெரியல. அப்போ அவங்க மனைவி என்ன செய்கிறாங்க, வீட்டில் பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடுலாம் கொடுத்துட்ருக்காங்க. கொடுக்கும்போது சாப்பாடு கொஞ்சமாக தான் இருக்குது. அதே அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருக்காங்க. அதனால் அவங்க வீடு ரொம்ப வறுமையில் இருக்காங்க. வறுமையில் இருக்கும்போது பக்கத்தில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணி கொடுத்துட்ருக்காங்க சாப்பாடெலாம். அப்போ அவருக்கு சேலன் வர்றார் வீட்டுக்கு வரும்போது, இதுமாரி ரொம்ப நம்ம கஷ்டமாக இருக்குது, வீட்டில் சாப்பாட்டுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க, கிருஷ்ணர் இந்த நாட்டை ஆள்ற கிருஷ்ணர் இந்த அரசவையில் இருக்க கிருஷ்ணர் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்காருன்னு சொன்னீங்கல்ல, அந்த அரசர். அதனால் அவர்கிட்ட போய் கொஞ்சம் நம்மளுக்காக கொஞ்சம் யாசகம் கொஞ்சம் கேட்கலாம்ல அப்படின்ட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. அந்த கேட்கும்போது அதுக்கு இவர் சொல்கிறாரு, குசேலன் சொல்கிறாரு, நான் போய் அவங்ககிட்ட போய் அந்த அரசர்கிட்ட போய் நான் யாசகம்லாம் கேட்க மாட்டேன். என்னுடைய கஷ்டம்லாம் நான் சொல்கிறது கஷ்டமாக இருக்குது. அவர்கிட்ட போய் நான் போய் பார்த்துட்டு வரேன், ஆனால் நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எப்படி வெறுங்கையோடு போகிறது அப்படின்னு அந்த அம்மா கிட்ட குசேலர் சொல்கிறார். அப்போதைக்கு இருங்க நான் வரேன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் போய் கொஞ்சம் அவள் வாங்கிட்டு வர்றாரு. அவள் அவங்க வாங்கிட்டு வராங்க. அந்த அம்மா வாங்கிட்டு அந்த அவர்கிட்ட கொடுக்குறாங்க. ஒரு துணியில் போட்டு முடி மாரி கட்டி, ஒரு குச்சி மாரி இருக்குது, அதில் கட்டி வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு அதை கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொண்டு போய் கொடுங்கன்னு சொன்னோன்னே சரின்ட்டு அவங்களும் எல்லாத்துட்டையும் சொல்லிவிட்டு விடைபெற்றுட்டு போகிறார். ராஜாக்கிட்ட பார்க்க போகலாம், கிருஷ்ணர் பார்க்க போகலான்னு போயிட்டுருக்காங்க. போயிட்டு அவங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க. அரண்மனைக்கு போயிட்டு அந்த காவலாளிகிட்ட போய் சொல்கிறாங்க, இதுமாரி கிருஷ்ணர் எங்கூட படித்தவர் தான், அதனால் படித்தவர், என்னால் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவருடைய தோற்றத்தை பார்த்துட்டு அவங்களாம் சிரிக்கிறாங்க. இவர் கிழிஞ்ச துணியும் ஒரு மாதிரி துணியாக கந்தல் துணி மாரி கட்டியிருக்காரு. ரொம்ப ஏழ்மையில் இருக்காரா, அதனால் அவருடைய தோற்றத்தை பார்த்துட்டு எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. சிரிச்சிட்டு இருக்கும்போது உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அந்த அப்போக்கி கிருஷ்ண பகவான் வராரு. வரும்போது இவரை பார்த்தோன்னே, குசேலனை பார்த்தோன்னா அவள் வேகமாக அவரை கட்டி அணைச்சிட்டு என்னோட நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அரண்மனைக்கு உள்ளே கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு அவருக்கு பாத பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. பூவெல்லாம் போட்டு பாத பூஜையெல்லாம் பண்ணி அவர் காலெல்லாம் தொடச்சி இதெல்லாம் பண்ணுறாங்க. பண்ணிட்டு இருக்கும்போது ருக்மணி தேவியும் பக்கத்தில் இருப்பாங்க. அவங்க இதெல்லாம் பார்த்து கிருஷ்ணரே இப்படி செய்கிறாருன்னு நினச்சிட்டு அவங்களும் ஆச்சரியமாக படுவாங்க. அப்புறம் 2 பேரும்
அஹ் இவங்க குசேலனும் கிருஷ்ணரும் அவங்களுடைய சின்ன வயசு கதைகள், அவருடைய இதெல்லாம் நினச்சி பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு அவரோட வாழ்க்கை வரலாறுலாம் பேசி அதெல்லாம் அசை போட்டுட்ருக்காங்க. போட்டுட்ருக்கும்போது அப்போக்கி கேட்குறாரு கிருஷ்ணர், நீ எனக்கு என்ன கொண்டு வந்த, ஏதாச்சும் கொண்டு வந்தியன்னு கேட்குறாரு. கொண்டு வந்தியான்னு கேட்கும்போது, நான் வந்து நீ தான் சின்ன பிள்ளையிலேயே எங்கள் வீட்டுக்கு வரும்போது நான் அவல் சாப்பிடுவீல்ல, அது மட்டும்தான் இப்போக்கி எங்கள் வீட்டில் இருந்துச்சு, அதை எடுத்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறாரு. நீ எப்படி இருக்க அப்படிலாம் கேட்கும்போது, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்லாம் இவர் எதுவுமே சொல்லவே இல்லை. சொல்லாமல் அவருடைய இயலாமையே சொல்லாமல் பேசாமையே இருக்கார். ஆனால் கிருஷ்ணருக்கே தெரியும், அவர் நினைக்கிறது எல்லாமே கிருஷ்ணருக்கும் தெரியுது. இவர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார், ரொம்ப ஏழ்மையில் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து சாப்பிட்றாரு, அவள் சாப்பிட்றாரு. அவள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவர் சாப்பிட்டு முடித்தோடனே அவருடைய வீடு இருக்குது பாருங்க, அந்த வீடு வந்து ரொம்ப வந்து இவரோட தலைமுறை இல்லாமல் அடுத்த தலைமுறையே நல்ல இதாக இருக்கிற மாரி, குழந்தைங்கள்லாம் பட்டு துணி உடுத்திக்கிட்டு அவங்க ஒய்ஃபு எல்லாம் சாப்பாட்டுக்கெலாம் ரொம்ப இதாக இருக்கிற மாதிரி வசதி படைச்சிடுறாங்க கிருஷ்ண பகவான். பாறை வந்து ஏழ்மையே காட்டிக்காமல் இருந்துட்டு அவருக்கு காட்டிக்கிறேன். தேங்க்யூ.